உங்ககிட்ட ஒரு கைப்பிடி சோயா சங்க்ஸ் இருந்தாலே போதும். உங்க செடிகளுக்கு தேவையான முக்கியமான சத்து இந்த சோயா சங்க்ஸ்ல தான் இருக்கு. அதுதான் வந்து நைட்ரோஜன் சத்து. நைட்ரோஜன் சத்து இந்த சோயா சங்க்ஸ்ல ரொம்ப அதிகமாவே இருக்கு. இத நம்ம சேர்த்தோம் அப்படின்னா, புது துளிர் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இத ஒண்ணுமே இல்ல, ரெடி பண்ற ப்ராசஸ் வந்து நமக்கு சோயா சங்க்ஸ வேக வச்சு எடுப்போம் இல்லையா சமைக்கிறதுக்கு, அந்த வேக வச்ச தண்ணிய நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சுடு தண்ணி நல்லா ஆறுன பிறகு, இத நீங்க நார்மல் தண்ணிக்குள்ள டைல்யூட் பண்ணிட்டு, எல்லா செடிகளுக்குமே குடுத்துட்டு வரலாம். முக்கியமா இலை சம்மந்தப்பட்ட செடி. இலை சம்மந்தப்பட்ட செடினா நமக்கு மருதாணி செடி, கற்றாழை, வெற்றிலை கொடி, மணி பிளான்ட், துளசி, கற்பூரவள்ளி இது போல செடிகளுக்கெல்லாம் நமக்கு இலை தான் அதிகமாக தேவைப்படும், மொட்டு தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா தழை சத்து நல்லா கிடச்சி நல்லா துளிர் நல்லா ஃபாஸ்ட்டாக வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கீங்க, இப்போ தான் புது துளிர் வருதுனாலும் சரி அதுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது எங்கள் வீட்டில் இருக்க நந்தியாவட்டம் செடி நான் கிரவுண்டில் வச்சுருக்கிறது. இது குறைஞ்சது 6லேருந்து 7 வருஷம் கிட்டே இருக்குது. நல்லா மரம் மாதிரி வளர்ந்துருச்சு, நல்லா பூக்கள் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுவும் எங்கள் வீட்டு கீழே இருக்க மரம் தான், எல்லோ கலர் அரளி சொல்லுவாங்களே அதுதான், ரொம்ப அழகாக பூத்து இருந்தது, அதான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ இதே போல் இந்த ஃபெர்டிலைசர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரிசல்ட் ஒரு ஃபெர்டிலைசருக்குமே கிடைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வீடியோவே போஸ்ட் போடுறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டிப்ஸ் வேணுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பாய்.